பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஆக்சுவலாக பாரத் பெட்ரோலியமில் ஒரு ஆஃபர் இருந்தது. என்னன்னா 100 ரூபாய்க்கு ஜிபேயில், அது எனக்கு மேபி இப்போ அடித்ததுனால இப்போ தெரிஞ்சதாக இருக்கும். மேபி முன்னாடி இருந்த இந்த ஆஃபர் இருக்கலாம். 100 ரூபிக்கு பெட்ரோல் அடித்தா 1 ரூபி, 101 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்பாங்க. ஸோ நான் நேற்று 1000 ரூபிக்கு போட்டேன். ஆல்ரெடி டேங்கில் இருந்தது. 1000 ரூபிக்கு போட்டதுனால 8 ரூபிக்கு எக்ஸ்ட்ரா அடித்தேன். 10 ரூபிக்கு எக்ஸ்ட்ரா அடித்தேன். சாரி, 100 ரூபிக்கு 1 ரூபி தானே. 1000 அடித்தப்போ 10 ரூபிக்கு எக்ஸ்ட்ரா அடித்தாங்க. எலிஃபெண்ட்டோட ஃபோட்டோலாம் போட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. மேபி இது பார்க்கவும் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்குது. பார்ப்போம் யானை ஏதாவது தென்படுதான். டியூக் அது 390 250 தெரியல. ஆனால் ரெட்டில் ஏதோ ஒன்று தான். ஓகே, நான் வைசர் இப்போது பெட்ரோல் போட்டாச்சு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது டைம் இவ்வளோ ஆச்சு. 12 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எஸ்டிமேஷன் டைம் எவ்வளோ 11 தான் நான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடுவில் மழையெல்லாம் பெஞ்சு தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. கைஸ், மைக்கே கனெக்ட் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஷோ, பரவாயில்ல, எல்லாம் ஒரு பாடம் தானே. பை தி வே என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ப்ரைவேட் பம்பில் வந்து ரிசர்வ் விழுந்துருச்சு. ஸோ பக்கத்தில் எதுவும் பெட்ரோல் பம்ப் இல்லை. ஸோ அங்கே தான் போட்டாகணும். மேபி நடுராத்திரி தள்ளிட்டெல்லாம் போக முடியாது. சடனாக நின்றுச்சுன்னா. ஓ குமார், ஏன் குமார் இப்படி? நான் பயன்ட்டேன். சங்கு ஊதுற மாதிரி இருந்ததா? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? கரெக்டா 100ல போகும்போது வருவான். கரெக்டா வணக்கண்டா மாப்பிள்ள ரோட்ல. அது நான் உண்மையாக சொல்ல போனா பேசிட்டே வேற போறேன்னா ரோட்டை பார்க்காம தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, இந்த பேசுறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இப்போ நான் ஸ்பீடாக வந்துன்னா சத்தியமாக அவனை பார்த்துருக்க மாட்டேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது நல்லா வண்டி எதுவும் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுங்கள். நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக செல்வோம். ஹேண்டில் பார் சின்ன பெண்டு இருக்குது. ஓகே, தாம்பரம் 7 கிலோமீட்டர். இப்போ டே டைம்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைம் நைட் டைம் எல்லாம் எனக்கு வைசர் க்ளோஸ் பண்ணால்
ரோடு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் வைசர் தான் ஃபிட் பண்ணோம். இப்போ குரோம்பேட் அண்ணா வீடு இருக்குது, அண்ணா வீட்டுக்கு தான் போகிறேன். என்னோடய ரூமுக்கு போகணுன்னா, என்னோடய பிஜிக்கு போகணுன்னா அகெயின் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். அதுக்கு அண்ணா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போய்ப்பேன். அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை, தூங்கியிருப்பாங்க. போய் தட்டலாமா, தட்டும் சங்கடமாக வேற இருக்குது. இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கிண்டி, மேடவாக்கம், முடிச்சூர். இந்த ரோடு தான் அஸ்தினாபுரம் ரைட் ரோடு. சந்தேகமாக இருக்கு. தாம்பரம், இதுதான் தாம்பரம். தாம்பரம் தாண்டி குரும்பேட், குருவம்பேட். கோயில், சரவணா ஸ்டோர்ஸ், லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். மேப்ஸு, அங்கே டவுட்டு கேட்போமா? Excuse me. Sorry for the disturbance. அண்ணா குரோம்பேட். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஸ்ட்ரைட்டாவா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். நமக்கு தான் ஆன் அடிச்சிருக்காங்களா? குரோம்பேட் ஸ்ட்ரைட்டா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓ, அடுத்தது யாராய? இவங்க லைட்டு வேறு. அஸ்தினாபுரம், சிட்லம்பாக்கம், கிண்டி. அஸ்தினாபுரம்னா இந்த இதுதான். வந்து விட்டோம். எங்கேயுமே ரூட்டு மிஸ் ஆகலை, கரெக்டாக நச்சுன்னு வந்திருக்கோம். மாஸ் இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். சின்ன மழை தான் பெஞ்சிருக்கும் பாருங்க. இந்த அது இந்த ரூட்டில் மாட்டை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. இது அந்த வந்தேண்டா பால்காரன் அந்த சாங்கில் பஸ் இப்படி நிற்கிதுன்னா பஸ்ஸை ஓவர்டேக் அடிச்சுட்டு வர்றாங்க. நான் அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே யார் 2 கவ்
இப்படி க்ராஸ் ஆகுது. அதாவது பஸ்ஸுக்கு முன்னாடியே ஒரு 5 to 10 மீட்டர்லேயே க்ராஸ் ஆகுது. இப்போது அவள் ஸ்பீடாக வந்துட்டுருக்கான். அந்த மாடை கவனிக்கலாம். பஸ்காரரும் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அந்த சிக்னல் காட்டியிருக்காரு. இவன் கவனிக்கவே இல்லை. இவன் வந்து மாட்டை பார்த்துட்டு ஸ்லோ பண்ணிட்டான். பட் டூ லேட். இந்தா எவ்வளோ மாடு இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாமே எல்லாம் இங்கே அவுத்து விட்ருவாங்க. இந்தா இது ஃபுல்லாமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். அவுத்து விட்ருவாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா? அதுதான் ஹஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டு. எத்தனை நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? எத்தனை மாடு நிற்கிதுன்னு. இந்தா எல்லாம் அங்கங்கே இருக்கும். ஆனால் டூ லேட்டு. அவன் அடித்து பைக் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம், நல்லா அடி. அங்கே பஸ் இறங்கிட்டு இப்படி தான் நடந்து வருவேன். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியிருக்கும் எப்படியும். நல்லாயிருக்கும் சென்னை. ஆமாம், சென்னை எதனால் பிடிக்கலைன்னா இந்த வெயில்னாலங்க. அப்புறம் ஆஃப்டர் 4-5 o'clock வந்து சூப்பராக இருக்கும் சென்னை. சீரியஸாக ஆஃப் ரோடு ஆயிடுச்சு. ரோடு நல்லா இருந்துச்சு சென்னைக்கு. இந்தா பார்த்தீங்களா, இதே நிலைமை தான். அவஸ்தாங்கிற நிலைமைக்கு மலையாளத்தில் வந்து அவஸ்தா. ஆமாம், நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாலேயும் சரி புதுசாக ஃப்ரெண்டாக வாங்கல. இங்கே ஆஃபீஸில் எல்லோரும் வந்து மலையாளம் கற்றுக்கொடுன்னு இந்த எப்படியே கற்றுக்க வேண்டியதான். ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் சொல்லி நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தா வந்துட்டாங்களா? நீங்கள் நான் சொன்னதை நம்பி இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். கண்ணாலே பார்த்துட்டிங்களா? இப்படி தான் எல்லாம் இவங்க தான் இந்த ஏரியாவே ஆளுவாங்க. என்னாச்சு, ஒவ்வொரு ஊரில் நாய் தான் அதிகமாக இருக்கும். இங்கே நாயை விட மாடு தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அண்ணா வீட்டுக்கு வரும்போதில் இந்த ரோடு ஃபுல்லாக டேமேஜாக இருக்கும். ஃபைனலி நம்ம சென்னைக்கும் வந்துட்டோம். எங்கள் வீடை தாண்டிட்டேன். வீடு மறந்து விட்டேன்.